இந்த அழகான பபிள் ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் ஸ்டைலிங் முடிச்சுட்டு பின்னாடி இருக்க பாட்டை 2 போனிடெயில் வந்து போட்டுக்கோங்க. இப்போது 2 போனிடெயிலில் மேலே இருக்கிற போனிடெயிலேருந்து ஒரு பார்ட் கீழ்ப்பக்கமாகவும் கீழே இருக்கிற போனிடெயிலேருந்து ஒரு பார்ட் மேல் பக்கமாகவும் எடுத்து வச்சுட்டு செப்பரேட் வந்து பண்ணிக்கோங்க. ஒரு ஆளை வந்து ஹோல்ட் பண்ண சொல்லிக்கோங்க. அப்போ தான் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு பார்ட்டாக மேலே இருக்கிறது கீழேயும் கீழே இருக்கிறது மேலேயும் செப்பரேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பண்ணுற செக்ஷன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஈக்குவல் சைஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஃபுல் ஹேருமே செப்பரேட் பண்ணுறதுக்கு அப்புறமா கீழே இருக்கக்கூடிய ஹேர் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு ரப்பர் பேண்ட் வந்து போட்டுக்கோங்க. ரப்பர் பேண்ட் போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் மேலே இருக்கிற ஹேரை எடுத்து விடும்போது இந்த மாதிரி அழகாக வரும். இப்போ ஒவ்வொரு செக்ஷனையும் நீங்கள் தனித்தனியாக செப்பரேட் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி பார்க்கும்போது நல்லா அழகாகவே இருக்குங்க. இப்போ அகெயின் அதையே ரிப்பீட் பண்ண போகிறோம். மேலே இருக்கிற அந்த செக்ஷனை கீழ்ப்பக்கமாகவும் கீழேருந்து ஒரு குட்டி செக்ஷன் எடுத்து மேல் பக்கமாகவும் வச்சு ஃபுல் ஹேரையுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அகெயின் நீங்கள் வந்து ரப்பர் பேண்ட் போட்டு கீழே வந்து செக்யூர் பண்ண போகிறீங்க. இந்த ஹேர் ஸ்டைல் லாங் ஹேர் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். எக்ஸ்டென்ஷன் வச்சு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான், பண்ண முடியாதுங்க. ஒரிஜினல் ஹேரில் தான் பண்ண முடியும். பட் ஒரிஜினல் ஹேர் இருக்கிறவங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். க்ரிம் பண்ணி ப்ராப்பராக பண்ணணும். இப்போது ரப்பர் பேண்ட் போட்டதுக்கப்புறமா மறுபடியும் எடுத்து விட்டுட்டு எல்லா செக்ஷன்ஸையும் செப்பரேட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பார்க்கறதுக்கு நல்ல பபிளாக ரொம்பவே அழகாக இருக்கும். எண்டு வரைக்கும் இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. பண்ணிவிட்டு ஹேர் ஆக்சசரிஸ்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். என்கேஜ்மெண்ட்டுக்கெலாம் கூட பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.